ஒரு காலத்தில் ஒரு காட்டில் கொடூரமான ஒரு சிங்கம் வசித்து வந்தது. அதற்கு கோபம் ஏதும் இல்லாவிட்டால் கூட மற்ற விலங்குகளை அடித்து கொன்று தின்பதே அது வழக்கமாக கொண்டிருந்தது. சில சமயங்களில் வேடிக்கையாக கொன்றது. அந்த சிங்கத்தை கொல்ல மற்ற விலங்குகள் கூடி ஆலோசனை செய்தன. நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம் நம்முடைய சிங்கராஜாவால் தினமும் ஒருவர் கொல்லப்படுகிறோம். ஆமாம், ஆனால் அதை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. ஆமாம், அந்த அளவிற்கு அது வலிமையானது. இந்த கோட்டையில் உள்ள எல்லா மிருகங்களையும் அடித்து கொன்று போட்டுவிடும். ஆமாம், கோபத்திற்காக ஒன்று, உண்பதற்காக ஒன்று, விளையாட்டாக ஒன்று, வேடிக்கையாக ஒன்று. தினமும் இப்படியே போனால் நாம் ஒருவரும் உயிரோடு இருக்க மாட்டோம். உடனடியாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்பதே நம்முள் உள்ள பெரிய கேள்வி. நான் ஒரு அருமையான யோசனை வைத்திருக்கிறேன். என்னால் அந்த சிங்கராஜாவை கொல்ல முடியும் என நினைக்கின்றேன். நீ ஒரு சிறு பையன், நீயா கொல்ல போகிறாய்? நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் அறிவில் பெரியவன். சரி, அவனுக்கு தான் ஒரு வாய்ப்பு தந்து பார்ப்போமே. சரி, ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கூறு. எல்லோரும் சொல்வதால் உனக்கு ஒரு வாய்ப்பு தர அனுமதிக்கிறேன். நன்றி நண்பர்களே. அமைதியாக நின்று நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை வேடிக்கை பாருங்கள்.